ஒருமுறை அதிமுக எம்எல்ஏக்கள் சில பேர் அரசு சார்பில் குழுவாக சிங்கப்பூர் சென்றார்கள். அவர்களில் ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ தாமரைக்கனியும் ஒருவர். சிங்கப்பூரில் கேளிக்கை கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார்கள். தாமரைக்கனி மது போதையில் விடுதி பணியாளர்களிடம் தன் கெத்தை காட்டினார். போலீஸ் வந்து கொத்தாக அள்ளிச் சென்றது அவரை. காவல் நிலையத்தில் அவர் எம்ஜிஆர் எம்எல்ஏக்களில் ஒருவர் என்று சொல்லி கைகால்களில் விழுந்து நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் தப்பி வந்தார். இந்த விஷயத்தை நண்பர்கள் மூலம் உடனே தெரிந்து கொண்ட ஜெயலலிதா விஷயத்தை எம்ஜிஆர் காதுக்கு கொண்டு சென்றார். கோபமடைந்த எம்ஜிஆர் தாமரைக்கனியை கட்சியை விட்டு நீக்கியதாக வாய்மொழி உத்தரவிட்டார். அண்ணா பத்திரிகையில் அறிவிக்கச் சொன்னார் ஜெயலலிதா. எம்ஜிஆர் மறுத்துவிட்டார். பிறகு தாமரைக்கனி தான் கட்சியில் இல்லாவிட்டால் செல்லா காசாகி விடுவோம் என்று எம்ஜிஆர் மாம்பழம் அலுவலகத்தில் இருப்பதை தெரிந்து கொண்டு அவரை பார்க்க வந்தார். எம்ஜிஆர் அவன் என் கண் முன்னால் வந்தால் நடப்பது வேறு என்று சொல்ல வழியில்லாமல் அங்கேயே நாள் முழுவதும் காத்திருந்து மாலையில் அவரை பார்த்து கால்களில் விழுந்து கெஞ்சி அழுது மன்னிப்பு கேட்டு சாபம் விலக்கி